கடைசியாக இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற கள தகவல்கள் படி கள நிலவரம் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் 21 தொகுதிகளுடைய முன்னணி நிலவரங்கள் நமக்கு தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. இந்த 21 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் அதிமுகவை முன்னிலை வகிக்கிறது. 2 தொகுதிகளில் மட்டும் பாஜக அணி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் பாஜக கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்ட கன்னியாகுமரியில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. அடுத்ததாக புதுச்சேரியில் கூட்டணி இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸின் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் இருக்கிறார். இப்போ நம்ம நாடு முழுவதும் கிடைத்த தகவல்களை வைத்து பார்க்கும்பொழுது 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் 452 தொகுதிகளுடைய முன்னணி நிலவரங்கள் நமக்கு தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. இதில் பெரும்பான்மையாக 253 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 67 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிற கட்சிகள் 132 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க. இப்போ தமிழகத்துக்கு நம்ம திரும்ப வந்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்கள் என்று அறியப்பட்ட பலர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு ஆராசா பின்னடைவை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது. தயாநிதி மாறன் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சிதம்பரத்தில் களமிறக்கப்பட்ட திருமாவளவன், திமுக கூட்டணியில் நின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.